ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம ஹெல்தியான டேஸ்டியான கேழ்வரகு இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கைகளையெல்லாம் வடிகட்டுறதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்த்து கரைக்கிறோம். பாகு பதம்லாம் வரணும்னு தேவையில்லை. வெல்லம் நல்லா தண்ணியில் கரைஞ்சாலே போதும். இப்போது வெல்லம் நல்லா தண்ணியில் கரைஞ்சிருச்சு. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்துட்டு நல்லா பவுடரை இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் வெள்ளை அவல் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சிவப்பு அவல் கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். அவல், கேழ்வரகு மாவு, வெல்லம் இது எல்லாத்தையும் ஒரே கப்லேயே அளந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அவலையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த எள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்த உடனேயே மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை கையில் பிடிக்கிற அளவுக்கு கரெக்டான பதத்தில் நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியும். இந்த மாவில் நம்ம எண்ணெயோ நெய்யோ சேர்க்கவே இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நல்லா இறுக்கமாக பிடிச்சாலே போதும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா மாவுலேயும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு சரியாக வரலனா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சோம்னா வெள்ளைப்பாகு, அது இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள், சரியாக வரும். அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் உருக்கிட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டைகளையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இட்லி தட்டு இல்லைன்னா இடியாப்ப தட்டில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையெல்லாம் இப்போது இட்லி பாத்திரத்தில் அடுக்கி வச்சிடலாம். ஒரு 7லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், நம்முடைய ராகி இனிப்பு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான இந்த கேழ்வரகு இனிப்பு கொழுக்கட்டையை மார்னிங் டைம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுத்து விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.